இப்போ நீங்க ஒரு இம்பார்ட்டன்டான திங்கை நீங்க தெரிஞ்சுக்கணும். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஜஸ்ட் க்ளோஸ்லி லிசன். அதாவது கோல்டு ETF என்னன்னு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு, ரைட்டா? இப்போ நீங்க வாங்குற ஒவ்வொரு கோல்டு ETFும் இருக்குல்ல, ஈச் அண்ட் எவ்ரி கோல்டு ETF அது வந்து பேக்டு பை 99.5% ஆஃப் பியூர் பிசிக்கல் கோல்டு. உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு? நீங்க வாங்குறீங்களா ஜென்ரலா பிசிக்கலா, அதாவது நம்ம நேர்ல போயிட்டு ஒரு கோல்டு வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பிசிக்கலா நம்மளுக்கு கோல்டு வருது, ஸோ அதனால நான் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம், கரெக்டா? எஸ், தட் இஸ் த ட்ரூத். பட் நம்ம டிஜிட்டலா வாங்கும்போது அந்த மாதிரி எதுவுமே நடக்கிறது. பட் அதுக்கு பேக் எண்ட்ல என்ன நடக்குது அது நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். அதாவது நம்ம ஒவ்வொரு கோல்டு ETF வாங்குறோம்ல, ஒரு கோல்டு ETF அதுக்கு பின்னாடி 99 that is backed by 99.5% pure physical gold, and that is safely stored in SEBI regulated custodian உடைய வால்ஸ்ல.